ஸ்ரீ குருப்யோ நமக. அன்பார்ந்த நேயர்களுக்கு நமஸ்காரம். இன்று நாம் டிசம்பர் மாத ஜோதிட பலனை மேஷராசிக்கு ஆரம்பிக்கின்றேன். இதில் குறிப்பிடுகின்ற நாட்களை நீங்கள் உங்கள் மனதில் ஏற்றிக்கொண்டு அதில் முயற்சி செய்தால் 95% நிச்சயம் வெற்றி அடைய வாய்ப்பு அதிகரித்துள்ளது. மேகமூட்டமும் மிகுந்த மனக்கவலையும் கொண்ட உங்களுடைய எண்ணங்களுக்கு இந்த நாட்கள் மிகுந்த உற்சாகத்தை உண்டு பண்ணும். மிகுந்த சக்தி வாய்ந்த முருகனையும் ஆறுபடை வெற்றி வேலையினையும் நீங்கள் நினைத்து இந்த நாட்களோடு ஒப்பிட்டு உங்கள் முயற்சிகளை மேற்கொண்டால் அதிக பலன்கள் எதிர்பார்க்கலாம். மிகுந்த உற்சாகம் தரக்கூடிய நாட்களாக 4/12, 8/12, 9/12, 11/12, 15/12, 27/12 ஆகிய இந்த நாட்களில் நீங்கள் உங்கள் பெயரில் எல்லாம் வல்ல இறைவனாக முருகனிடம் முருகன் தெய்வாலயத்தில் சென்று உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து 9 முறை முருகனை வலம் வந்து 9 திருவிளக்குகளை ஏற்றி அவரிடம் உங்களுக்கு ஒரு கோரிக்கையை வைத்தால் நிச்சயம் இந்த மாதத்துக்குள் அது நடந்தே தீரும். இவை அனைத்தும் பொருந்தக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இதை நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். தற்போதைய கிரக பாதையில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் அனைத்து கிரகங்களும் அஷ்டமத்திலும் சனி விரயத்திலும் உள்ளதால் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் தடைகளும் கவலைகளும் தோய்வும் உடலில் ஏற்பட்டு உற்சாகமின்றி மற்ற நாட்களில் நீங்கள் செயல்படுகிறீர்கள். இந்த கவலைகளை போக்க கடல் நிறைந்த இடத்திலும் மலை நீர்நிலைகளிலும் உள்ள இடங்களிலும் இயற்கை சமவெளியிலும் உள்ள இறைவனை நீங்கள் வணங்கி வந்தால் இந்த தடைகள் அனைத்தும் விலக மிகுந்த உற்சாகத்தை அளிக்கக்கூடிய நாட்களாகவும் அமைய உள்ளது. மிகுந்த நேயர்கள் மேசராசி அன்பர்கள் என்னிடத்தில் தடைகளை பற்றி கவலைப்படுகிறார்கள். அதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன். இந்த ராசி நேயர்கள் முக்கியமான நபர்கள், பிரபலமான நபர்களாகவும் முதல் மரியாதைக்குரிய நபர்களாக உள்ளதால் தெய்வ தரிசன இடத்திலோ அல்லது பல பேர் கூடி உள்ள தெய்வ தரிசன இடங்களில் இவர்கள் முன்னின்று அல்லது முதல் மரியாதைக்கோசரம் மற்றவர்களுடைய தெய்வ தரிசனத்தை தடையாக நின்று பார்க்கிறார்கள். இதனால் மற்றவர்களுடைய மன வருத்தமும் இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போகின்றன. இந்த தடையை இவர்கள் பல பேர்களோடு சேர்ந்து அந்த தரிசனத்தை தரிசித்தால் நிச்சயமாக இந்த தடைகள் விலகும்.